ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கம் சேமிக்கிறதுக்கு நம்ம பல வழிகளில் நம்ம சேமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்போம். என்ன தான் சிஸ்டர் நாங்கள் சேமிக்க ட்ரை பண்ணாலும் பணத்தை என்னால் சேர்த்த முடியல, கோல்டு என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க இந்த வீடியோவில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியெல்லாம் தங்கம் எனக்கு நினைவு தெரிஞ்சு தங்கம் வந்து கிராமுக்கு 2500 ரூபா 2000 அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு 7000 தாண்டி போயாச்சு கிராமோடைய ரேட்டு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 இயர்க்குள்ளே வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை சேர்த்துனா நமக்கு முன்னாடி ராக்கெட் ஸ்பீடில் வந்து கோல்டோட ரேட் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு பவுன் வாங்குற இடத்துல ஒரு 6 கிராம் அதாவது 3/4 சவரனாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசு இருந்தாலும் நம்மளால் வந்து பணம் சேர்த்த முடியல. தேவைகளும் இங்கே வந்து கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி மற்ற ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளால் வந்து குடும்ப தலைவிகளாக பணத்தை மிச்சம் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறது தெரியுதுங்க. ஏன்னா அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ நானும் இருந்துகிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து சில வழிமுறைகளில் பின்பற்றதுனால நம்மளால் பணத்தை எடுத்து வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்துருக்கேங்க. அதனால தான் என்னென்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து லைஃப்பில் வந்து லைவாக வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பான விஷயம். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இது மூலமாக உங்களுக்கும் நீங்கள் ஒரு 4 கிராம் வந்து சேர்த்தணும், அதாவது அரை பவுன் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுனால 2லேருந்து 3 கிராம் வரைக்குமாவது உங்களால் சேர்த்த முடியுங்க. வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நான் போய் வாங்கினது கிடையாதுங்க. எல்லாம் சிறுக சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி சீட்டு போட்டு தாங்க வாங்கினேன். மேக்ஸிமம் சீட்டு போட்டு தான் வாங்குறதுக்கு தான் நான் வந்து ஐடியா பண்ணுவேங்க. ஏன்னா வேஸ்டேஜ் தேவையில்லாமல் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால தான். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஷோ ஆஃப் கிடையாது, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் வந்து இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேனோ அதை வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வர சில பொருள் அதாவது ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோல்டு சேவ் பண்ணுறது ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கு. இல்லத்தரசிகளாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து டே பை டே ரேட்டு ஏறினாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் இப்போ இந்த 7000தோட நிற்க போகிறது கிடையாது. 8500 வரைக்கும் கூடிய சீக்கிரம் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு உடனடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்ல முடியும். நம்ம கையில் இப்போ ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னா உடனே 1 கிராம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது உடனடியாக நமக்கு ஒரு சேவிங்ஸ் தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு 500 ரூபாய்னா கூட நம்ம எடுத்து வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது 100 ரூபாயிலிருந்தே இப்போ வந்து டிஜி கோல்டு மூலமாக ஆப்பெல்லாம் வந்துருச்சுங்க. அதனால் நம்ம சேவ் பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் கையில் கிடைக்கிற காசையே உண்டியல் சேமிப்பாக வச்சு அது மூலமாக கூட நம்ம மில்லிகிராமாக வாங்கிட்டுருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 1 டே 1 ரூபி 2 டே 2 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி சேலஞ்ச் 1 ரூபி சேலஞ்ச் கூட எடுத்து வைங்க, சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பணம் சேர்த்தணும், அதாவது தங்கம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் இல்லத்தரசிகளாக பார்த்து நம்ம வந்து அதில் மிச்சம் முடிச்சு சேவ் பண்ணுவோம். அதையும் மீறி பார்த்திங்கன்னா சில டைமில் நம்மளால் சேவ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது ஒரு பொருள் நீங்கள் வந்து ஒரு கிச்சனுக்கே ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து அதனுடைய செலவு இப்போ வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அது வந்து இப்போ வாங்கலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட வாங்கிக்கலாம். ரொம்ப நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அந்த செலவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த பணத்தை வந்து நீங்கள் அது மூலமாக ஒரு மில்லிகிராமில் கூட காயின் வாங்கி வைங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு தான் அப்படியே வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற கோல்டு ரேட்டை விட ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மில்லிகிராம் கூட கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் ஒரு கிச்சனில் ஒரு ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கினா கூட மேக்ஸிமம் ஒரு 100 ரூபா 150 ரூபா விட அதிகமாக நம்மளுக்கு வந்து பொருளோடைய விலை வந்து ஏறி இருக்க போகிறதில்ல. ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த பொருள் இப்போ ரொம்ப அவசியம் கிடையாது, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு கூட நம்ம வந்து மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது மாதிரி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது தீபாவளி சமயம் வேறு வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையில்லாத செலவுகள், அதாவது நீங்கள் வந்து வீட்டிலையே வந்து உங்களுடைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. அது மூலமாக கொஞ்சம் பணம் மிச்சம் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ட்ரெஸ்ஸில் ஸ்பெண்ட் பண்ணாமல் தேவைப்படுற ட்ரெஸ் அவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா அது மூலமாக கூட ஒரு மில்லிகிராம் அளவுக்காவது உங்களால் வந்து பணத்தை சேவ் பண்ணி நீங்கள் வந்து காயின் வாங்கி வச்சு முடியும். இல்லைன்னா டிஜிகோல்டில் கூட பண்ணிக்க முடியும், இல்லைன்னா உண்டில் சேமிப்பாக கூட பண்ண முடியுங்க. ஸோ இது போல் சில சின்னதாக நீங்கள் உன்னிச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீட்டில் வந்து இப்போ இந்த செலவு வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு கூட நம்ம பண்ணலாம், ஆனால் இப்போ வந்து இது நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுங்க. நோட் எடுத்து வச்சுட்டு பேனாவில் எழுதி பாருங்கள், எந்தெந்த செலவெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் இந்த மாதத்துக்கு, எந்த செலவெல்லாம் நம்ம மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம், அந்த காசை நம்ம வந்து
வந்து கோல்டு மூலமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக நோட்டு எடுத்து ஒரு பேனாவை எடுத்து ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் இப்போ 10,000 மாதம் செலவு பண்ணுறவங்க, வீட்டு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத சில செலவுகள் மூலமாக மிச்சம் முடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக 10,000க்கு ஒரு 1,000 ரூபாவாவது உங்களால் மிச்சமாக எடுத்து வைக்க முடியுங்க. 1,000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000தோட சேர்த்து 100, 200, 300 போட்டிங்கன்னா ஒரு 200 மில்லிகிராமாவது நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதனால தாங்க சொல்கிறேன் நான் இவ்வளோ தூரம். ஏன்னா இது வந்து கண்கூட எனக்கும் சக்ஸஸ் ஆகியிருக்கு. அது மூலமாக பணமும் எடுத்து வைக்க முடியுதுங்க. அதனால தான் இந்த ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லத்தரசிகளை உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தாங்க தங்கம் வாங்க முடியும். ஸோ கோல்டு வாங்குறது ஒரு செலவுன்னு பார்க்காம அது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு பலவிதமாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு உடனே தேவைப்படுறப்ப நம்ம அடமானம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம பசங்களுடைய படிப்புக்கு, இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாக நம்ம வாங்குகிறோம், சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறோம்னா அதை நம்ம வந்து ஆபரணமாக அணியவும் செஞ்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். தேவைப்படுற செலவு மட்டும் பண்ணுங்கள். தேவைப்படுற செலவு கொஞ்சம் தள்ளி பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ வந்து கரெக்டான டைம் இதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.